+2 படிக்கும்போது ஒரு மாணவியை காதலிப்பதற்காக அவளிடம் ஐ லவ் யூ சொல்வதற்காக அவன் தங்கப்பதக்கம் வென்று வந்து அவட்ட சொல்கிறான். அவளோ, நான் உன்னை விரும்பலை, நீ நல்லா படிக்கிற நல்ல பையன்தான், எனக்கு உனக்கு செட் ஆகாது, நான் விரும்புகிறது அந்த அடாவடி பண்ணுறானே அவனை மாதிரி தான் ஆட்களை தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதும், என்னடா இது அமைதியாக படித்து நல்ல பையனா அப்படின்னு வந்தால் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அடுத்து காலேஜ் போகும்போது அவன் ஒன்று ஒரு அடாவடி பண்ணுற ஒரு ட்ராகனா அவன் மாறிடுறான். ட்ராகனா அதே சமயத்தில் அங்கே வந்து ஒரு டான் மாதிரி மாறிடுறான். அவன் வச்சதான் சட்டம், அவன் நினைச்சதான் இது அப்படின்னு அவன் ஒரு அடாத ஆட்டமெல்லாம் ஆடுறான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு வந்து அவன் கூட அந்த ஒரு அங்கே ஒரு பொண்ணை இவனை லவ் பண்ணுறான், சின்சியராக லவ் பண்ணுறான். 6 வருஷம் லவ் பண்ணுற அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இவனுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஒரு டானாக இருக்கான், இவன் ஒரு யூஸ்லெஸ், எதுலேயுமே இது கிடையாது, படிப்புலேயும் சரி பெருசாக இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறான், பிரேக்கப் சொல்கிறான். பிரேக்கப் சொன்னதும் இவன் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிடறான். தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது தான் இவனுடைய வேலை. பெருசாக அவன் ஜெயிக்கவே இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கிற மாதிரி நீ இல்லை. நான் வேறொருத்தனை வந்து சின்சியராக எங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டாங்க, ஒரு பையனை கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் வந்து 1,20,000 சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொன்னதும் இவன் இன்னும் கொஞ்சம் காண்டாயிடுறான், இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு எப்படியாவது இவளை மட்டம் தட்டணும், நாமளும் 1,21,000 வாங்கணும், சம்பளம் வாங்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்து சொல்கிறா அப்படின்னு அவன் நண்பன்கிட்ட கேட்ட. நீ இன்னும் இன்ஜினியராகவே ஆகலைடா, 48 அரியர்ஸ் இருக்குது, முதல்ல அது கிளியர்ஸ் பண்ணாதான் நீ இன்ஜினியர் ஆக முடியும்னு சொல்கிறான். அதே சமயத்தில் ஒரு பார்ட்டியில் வேற ஒரு நண்பரை மீட் பண்ண, அவனும் வந்து டகால்ச்சி வேலை செஞ்சு எப்படியோ அந்த ஒரு பட்டம் வாங்கி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சேர்ந்து அங்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடான். அவன் எத்தனை அரியர்ஸ்னால் 38, இவன் 48. அதே மாதிரி அவன் சரி பாஸ் அந்த இடத்த சொல்லுங்கன்னு அந்த இடத்த போய் பார்த்தா ஒரு குண்டா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. யார், பிக் பாஸில் வந்திருந்தால ரவீந்திரன், அவர் தான் அதில் உட்காந்துருப்பார். அவர் தான் வில்லன் கிடையாது, அவர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த வாங்கி கொடுத்துருவார். வாங்கி தர்றாருன்னா அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய 10 லட்ச ரூபா கொடுத்தா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தரேன். அப்புறம் அப்பாவை குடைச்சல் பண்ணி அப்பாவை வீட்டை அடகு வச்சு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க அவன் போயிட்டு இதன் மூலமாக இவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறுறாரு. 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகிறார். அங்கே போனால் இப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது இவனுடைய நல்ல சின்சியரிட்டி, ஒரு நல்ல பெரிய உழைப்பாளியாக இருக்கான், நிறைய வீடு வாசல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பெண் கொடுக்க அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வந்தரான KS ரவிக்குமார் முன்னே வர்றாரு. அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அந்த நேரத்தில் மறுபடியும் இவருடைய பிரின்சிபாலை பார்க்க சூழ்நிலை ஏற்படுது. அதான் மிஷ்கின் பிரின்சிபாலா. அவர் சொல்கிறாரு, நீ கொல்லப்புறமாக ஒரு திட்டுத்தனமாக வந்து இப்போ இந்த மாதிரி பட்டத்தை வாங்கி இது பண்ணியிருக்க, இது உங்கள் ஊரில் நான் உங்கள் கம்பெனியில் சொன்னேன்னா, உங்கள் மாமனார்கிட்ட சொன்னேன்னா எல்லாமே போயிடும், தயவு செஞ்சு 3 மாதம் வந்து காலேஜில் படித்து அந்த 48 அரியர்ஸை முடி அப்படின்றார். மறுபடியும் அவன் காலேஜுக்கு போகிறான். அவனுக்கு காலேஜ் அங்கே போனால் இன்னொரு டிராகன் இருக்கான், குட்டி டிராகன் ஒருத்தன். இவனை மாதிரியே இவனுடைய கதை சொல்லியே அவனும் அதே மாதிரி கெட்டு போய் கிடக்கிறான். அவனும் இவன் கூட சேர்றான். மறுபடியும் இவனை டிராகன், நீயா இந்த படிக்காமல் ஊர் சுற்றினிய நீயா, இந்த அடாவடி பண்ணவனை நீயா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, மறுபடியும் அந்த டிராகன் இவன் வந்து 3 மாதம் அந்த 48 அரியர்ஸ் படிக்கிறான். 3 மாதம் கடைசி அவன் வெற்றி பெற்றான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவன் வெற்றி பெற்றானா, உண்மையாகவே 48 அரியர்ஸ் முடித்தானா இல்லையா, அப்புறம் அவனுடைய KS ரவிக்குமார் அவருடைய பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா இல்லையாங்கிறது மீதி கதை. மிக அழகாக இன்னொரு ஏறக்குறைய ஒரு தனுஷ் மாதிரியே நடிச்சிருக்கார் பிரதீப். தனுஷ் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏறக்குறைய. இவனுடைய பாடி லாங்குவேஜ், இவனுடைய பேச்சு, அப்படியே ஃபைட் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. 4 கதாநாயகிகள் 4 பேரும் நல்ல தாராளமாக நல்லா நடிச்சிருக்காங்க. மிஷ்கின் ஒரு பேராசிரியர் நல்லா அசத்தியிருக்கார், நல்லா மிரட்டியிருக்கார். அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு தலைமை அதிகாரியாக கௌதம் மேனன் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கார். டிராகன் பார்க்கலாம், மக்களை கவரும், தன்னம்பிக்கை தரும். கெட்டவன், மனசாட்சி உள்ள கெட்டவன், மனசாட்சி உள்ள திருடன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி
தவறு செய்தவன் மறுபடியும் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை அவசியம் தேவைப்படுது. அதுதான் இந்த படத்தின் மூலமா சொல்ல வருகிறார்கள். பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.